ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இது போன்ற படங்கள், தவறான படங்களை பார்த்து அதற்கு அடிமையாயிடுறாங்க இல்லைங்களா? அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான வீடியோவை தான் நம்ம இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு 8 டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கடினமாலாம் இருக்காதுங்க, ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்டு ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டிப்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். முதல்ல இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளே கிடையாதுங்க. ஏன்னா யார் கையிலையும் பெருசாக ஃபோன் அப்படின்றது கிடையாது. அந்த ஃபோன் இல்லாததுனால இது போன்ற தவறான படங்களை யாருமே பார்க்கறதும் கிடையாது. அப்போல்லாம் சிடி கிடைக்கும், அந்த மாதிரி சிடியெல்லாம் போயிட்டுருக்கும். அதை போய் கடையில் வாங்குறதும் சரி, இல்லை தேட்டரில் போய் இந்த மாதிரி படங்களை பார்க்குறதும் சரி, பயமாக இருக்கும். யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஏன் நம்ம இதிலெல்லாம் போய் ஈஸியாக மாற்றோம் அப்படின்னா, கையில் இருக்குது இந்த ஃபோனை நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போவேன். பாத்ரூமில் எடுத்துகிட்டு போவேன், இல்லை என்னுடைய பெட்ரூமில் எடுத்துகிட்டு போவேன், இல்லை நான் எங்கே வேணால் நான் தனிமையாக இருக்கிற இடத்துல என் கூட இந்த ஃபோன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபோனில் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா நான் கேம் விளையாடுவேன், அப்படி இல்லை படம் பார்ப்பேன். இப்போ இருக்கிற படங்கள் எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு சில படங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க, அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய படங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இதில் அந்த மாதிரி காட்சிகள் அப்படின்றது சும்மா சர்வசாதாரணமாக இருக்குங்க. சர்வசாதாரணமாக அந்த இடத்துல வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு யோசனை வரும். சரி, ஓகே, இதை போய் ஒரு பார்வை பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுவோம். இப்போ அது தடை விதிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா, சோஷியல் மீடியாவில் போய் தேடுவோம். சோஷியல் மீடியாவில் எக்ஸ் தளத்தில் போகிறதும் ஒன்று தான், அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தைகளை சேர்த்துக்கலாம். அதை வேறு இங்கே சொல்ல முடியாது. அதை சொன்னால் காப்பிரைட்டு கொடுக்குறாமா அந்த நாய் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் அதை சொல்ல வேணாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டாலே எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அதில் எவ்வளோ மோசமாலாம் இருக்குது நிறையா விஷயங்கள். அது முதல்லலாம் தெரில, பட் இப்போலாம் அதை விட பயங்கரமாக இருக்குது. பட் அதே அளவுக்கு அவங்க தரப்பில் இருந்து இதெல்லாமே தடுக்கிற வேலைகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஈஸியாக கிடைக்குது, இதில் என்ன எடுத்து யூஸ் பண்ணுறா பார்க்கலாம், என்ன ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகிட போதே அப்படின்ற மாதிரி நம்பியும். ஆனால் நாட்கள் போக போக நமக்கு தவறு அப்படின்னு நமக்கு தெரியும். இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணுறதுனால நமக்கு ஒரு சில தவறுகள் நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். இதை நம்ம பிடிச்சு செய்யலை. நம்மளுடைய பிரெயின் இதை தான் எதிர்பார்க்குது. ஒரு ஈஸியாக ஒரு டோபமைன் சுரக்கிறதுக்கு, ஒரு டோபமைன் சுரக்கணும்னா நீங்கள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு டோபமைன் அப்படின்றது சுரக்கும். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டோபமைன் சுரக்குது அப்படின்னா, அது இந்த போல் ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்னால் மட்டும்தான் முடியும். அப்போது நமக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுல ஈடுபாடு போகுமா, இல்லை ஈஸியாக கிடைக்கிறதுல ஈடுபாடு போகுமா? ஈஸியாக கிடைக்கிறது தான் ஈடுபாடு போகுங்க. இந்த மாதிரி தான் நம்ம அதற்கு அடிமையாக மாறிக்கிட்டு வரோம். இன்றளவும் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோ தவிர இதில் எந்த வித மாற்றம் அப்படின்றது ஏற்படலைங்க. அப்படியே தான் இருக்கு. சரி, ஓகே, அப்போ இதுலேயே நமக்கான சொல்யூஷனும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன, இது முதல்ல நமக்கு எதனால் இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம இதை நார்மலாக இன்டர்நெட்டில் போய் தேடணும் அப்படின்னா அதற்கு நிறையா விஷயங்கள் செய்யணும். அந்த நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்டில் அதாவது நம்ம இதிலலாம் இதை தடை விதிச்சதுனால டேரெக்டாக நீங்கள் போய் தேடிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேறு லெவலில் வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் இந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த என்பிஎன் போட்டு தேடுவாங்க. இது பேர் வேறு, ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல மாற்றி சொல்கிறேன், இல்லைன்னா இவங்க இதையும் கொடுத்து அதனால் ஸோ பேரை மாற்றி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கேன். இந்த என்பிஎனை போட்டு இவங்க தேடுவாங்க. அப்படி தேடக்கூட என்ன ஆகும், ஒரு சில என்பிஎனில் இங்கே ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதே போல் நம்ம நினச்சிட்ருக்கோம், என்பிஎன்லாம் யூஸ் பண்ணிவிட்டால் நம்மளால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நினச்சிட்ருக்கோம். அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த என்பிஎனை ப்ரொவைட் பண்ணுறது ஒரு தனியார் கம்பெனிகிட்ட போய்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க அப்படின்னா மேட்ரு ஓவர். சரி, ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ இந்த என்பிஎனை போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதில் பெருசாக அந்த ஸ்பீடு இருக்காது, அது இருக்காது, அதுக்காக பணம் செலவு பண்ணுறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒரு இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் தனிமையில் இருக்கிறத முன்னே அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருக்கிறீங்க, அந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற டைமில் உங்களுக்கு இது போன்ற எண்ணங்கள் ஏதாவது வந்திருக்கா?
கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லை குடும்பத்தில் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயும், இல்லை அப்பா அம்மா கூட சேர்ந்து வந்துட்டு டிவி பார்க்குறது, இல்லை படத்துக்கு போகிறது, இல்லை வெளியில் போகிறது, இல்லை மனைவி கூட சேர்ந்து வெளியில் போகிறது, இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு தோன்றுதல் அப்படின்றது இருக்காது. அப்போ உங்களுடைய தனிமையை ஒழிக்கணும். தனிமையை ஒழிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் அப்படின்றது வராது. இதில் இன்னொரு முக்கியமான 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு தோணணும் இது நமக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டா நம்மளை தாண்டி இங்கே வேறு எதாலையும் ஒன்றுமே பண்ண முடியும். நம்ம முடிவு பண்ணாமல் நம்ம வந்துட்டு சரி ஓகே சொல்கிறாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா அப்போ கண்டிப்பாக இதை நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது. 2வது சுய கட்டுப்பாடு. முதல்ல தனிமையில் நீங்கள் இருக்கிறத அவாய்ட் பண்ணு. அப்படியே தனிமையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நேரங்களில் உங்களுடைய கைபேசியை உபயோகப்படுத்துறத நிறுத்திடுங்க. வேறு ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையில் சாதிச்ச உங்களுடைய புக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கேட்கலாம். இல்லைனா கூகுள் எஃப்எம்லாம் போனீங்கன்னா வந்துட்டு அதில் நிறையா ஆஃபர்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நானும் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதெல்லாம் வந்துட்டு கேட்பேன் நான். 3வது விஷயம், உங்களுடைய மொபைலில் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் போய் இன்டர்நெட்டில் தேடினீங்கனாலே அது கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் இதில் போடணும்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெருசாக லென்த்தாக போயிடும். இன்டர்நெட்டில் தேடுங்க, இல்லை தனியாக அதை ஒரு ஷார்ட் வீடியோவை கூட நான் போடுறேன் நான். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இனி வந்துட்டு இது போன்ற வந்துட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய விஷயத்தை எதையுமே பார்க்க முடியாது. அதாவது இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் நீங்கள் வந்து நார்மலாக அந்த சண்டை காட்சி இது பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது 18 வயசுக்கு மேலே தானே வரும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு டீப்பாக போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் எதை போட்டு தேடினாலும் வந்துட்டு கிடைக்காது. என்பிஎனை போட்டு தேடினாலும் கிடைக்காது, எதை போட்டு தேடினாலும் கிடைக்காது. இந்த மாதிரி அப்ளிகேஷனில் பற்றி நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் வந்துட்டு அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அண்ட் 4th, உங்களுடைய ஹெல்த்தை நீங்களே கில்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். அதாவது நான் வீக்காக இருக்கேன், இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு உடம்பு வீக் ஆகிடுது, இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு மென்டலி ஸ்ட்ராங் கிடைக்கல, இதெல்லாம் பண்ணுறதுனால நான் மற்றவங்கள வெறுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுனால என்னை நானே வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக நான் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணணும். எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம வெறுக்கணும் அப்படின்னா அப்போ அதில் இருக்கிற நெகட்டிவை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்கிற பாசிட்டிவை நம்ம யோசிக்கிறத விட அதில் இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை நம்ம யோசித்தாலே நம்ம ஈஸியாக அதை வெறுத்தரலாம். அதுக்காக வந்துட்டு இது பண்ணனா உடல் நலத்துக்கு கேடு தீங்கி விளைக்கும் அப்படிலாம் கிடையாது. நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, என்னால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். என்னால் வந்துட்டு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். உங்களால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஒரு 10-20 பேர் இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தில் தைரியமாக உங்களால் பேச முடியாது. கையெல்லாம் ஷிவரிங் ஆகும். ஸோ வேர்த்து கூட்டும், தலை வலிக்கும், அடிக்கடி ஹெட்டேக் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், கை கால் வலிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கக்குள்ளே நடக்கும். இதெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கும் வரும். ஆனால் சும்மா வீட்டில் இருக்கக்குள்ளே இது போன்ற விஷயங்களும் நடக்கும். அதனால் முடிந்தவரை உங்களை நீங்களே இந்த மாதிரி விஷயத்தில் கில்ட்டாக வச்சுக்கோங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்துட்டு நிறைய இது போன்ற வந்துட்டு ஆன்லைனில் ஓடிடியில் படங்கள் அப்படின்றது வந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி வந்துட்டு சீன்ஸ் வரக்குள்ள, அந்த மாதிரி வந்துட்டு காட்சிகள் வரக்குள்ள அந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அந்த இடத்துல கரும நடாது இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ்ஸிங்காக வந்துட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுங்க. நீங்கள் அதை வந்துட்டு இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்போல்லாம் 90s கிட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு சீன்ஸ்லாம் வந்துன்னா ஏஞ்சி வெளில ஓடிடுவோம், இல்லைன்னா வந்து டக்குன்னு வந்து வேறு சேனலில் மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி டைமில் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இதை நீங்கள் டிஸ்கஸ்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். அருவெறுப்பாக இருக்குது, இதெல்லாம் எப்படா இதெல்லாம் இங்கே வந்து காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். உங்களுடைய பிரெயின் அதுக்கு செட் ஆகிடும். அது யோசிக்கும், அடச்சா இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இவ்வளோ அருவெறுப்பாக இருக்குது, என்னடா இது கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் பிரெயின் அதுக்கு செட் ஆகிடும். 6வது விஷயம், ஸோ நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஸோ சோஷியலாக எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பேசுங்க, பழகுங்க. யாராவது பேசுவாங்க, அவங்களே வந்து பேசுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். என்ன மச்சான் பண்ணுற, எப்படி இருக்க, நல்லா இருக்கே, எப்படா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசலாம், ஜாலியாக பேசலாம். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காங்களா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, இல்லை இப்போ வேறு இது கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் வித்தியாசம் வேறு கண்டுபிடிக்க முடியல. கேர்ள் ஃப்ரெண்டு அதாவது பெண்கள் உங்களுக்கு அதாவது நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசலாம். நண்பர்களாக, காதலி கிடையாதுங்க. இப்போ கேர்ள் ஃப்ரெண்டையும் வந்துட்டு காதலியும் ஒன்றாக்கி விட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து காதலிக்கு கால் பண்ணி பேசலாம். நீங்கள் வந்து நார்மலாக எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் வேலை நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசலாம். ஸோ எப்படி உங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்குது, இல்லை இன்றைக்கி காலேஜ் எப்படி போச்சு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்கலாம்.
உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்றைக்கி அப்புறம் மச்சான் வேலை போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். ஒரு சில வந்துட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிரெயினை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரியாத விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க தினமும் அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே அவாய்ட் பண்ணி விட்ருவோம். அதனால தான் சொல்கிறேன் நான். அப்பாட்ட போய்ட்டு, அப்பா இன்றைக்கி வேலை எப்படிப்பா போச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணீங்க, வேலையில் எந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் யூடியூப்பில் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு கண்கொத்தி பாம்பாக வந்துட்டு பார்க்குறாங்க. அவன் விளாக் போடுறான், அதில் என்ன நடக்குது, இதில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. உங்களுடைய அப்பா அம்மா இன்றைக்கி என்ன வேலை செஞ்சுட்டு வந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய காலையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டால் தான் உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட கேட்பாங்க. நாளைக்கு உங்கள் பசங்கள்கிட்ட நீங்கள் கேட்டால் தான் நாளைக்கு அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, அவங்க பசங்கள்கிட்ட அவங்க கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. 7வது விஷயங்க என்னென்னா மெடிடேஷன் அப்படின்றது. ஸோ இந்த மெடிடேஷன் அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு மெடிடேஷன்னா பயம்தான் வரும். எப்போ கண்ணை மூடினாலே எனக்கு எல்லா நினப்பும் வருதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்க. மெடிடேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பையும் உள்ளத்தையும் டோட்டலாக நம்மளுடைய பிரெயின் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமான ஒரு ரெஃப்ரெஷ்னஸ்க்கு கொண்டு வந்துடும். ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெடிடேஷன் பண்ணக்குள்ள கண்டிப்பாக சிந்தனைகள் நமக்குள்ளே வராமலாம் இருக்காது. நம்ம கண்களை மூடினோடனே நிறையா சிந்தனைகள் வரும் போகும். இப்போ நீங்கள் வந்துட்டு தண்ணியை நீங்கள் அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரே இடத்துல தேங்கி நிற்குங்களா? அதுவே அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற குப்பை கூலம் எல்லாமே அடிச்சிட்டு போயிடும். அப்படி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சிந்தனைகள் வருதுன்னா அந்த சிந்தனைகளை அப்படியே நீங்கள் விட்டுருங்க, அது வரட்டும். முதல் தடவை வாடகை சிந்தனை வரும், 2வது தடவை இஎம்ஐ சிந்தனை வரும், 3வது தடவை பைக் டியூ கட்டணுன்று வரும், 4வது தடவை உங்கள் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். இப்படி எண்ண ஓட்டங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் பாசிட்டிவ்னு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் நீங்கள் பண்ண உங்களுக்கு அது எல்லாமே தீர்ந்துடும். எவ்வளோ நாள் வந்துட்டு ஒரே பாட்டே பாடிட்டு இருக்கணும், ஒரு 4 நிமிஷத்தில் அது முடிஞ்சு தானே ஆகணும். அதே போல் அந்த எண்ணங்கள் அப்படின்றது முடிஞ்சிடும். இதற்கு அடுத்தது நீங்கள் தியானத்துக்காக ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்காக உட்காரக்குள்ள உங்களுடைய பிரெயின் அப்படின்றது எதை பற்றியும் யோசிக்காது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண அவசியமே கிடையாது. இதை தான் வந்துட்டு நிறைய பேர் காசு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதை வந்து சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி அவருக்கு இந்த வீடியோ மூலிமா. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது எண்ணங்கள் வருதுன்னா அதை அப்படியே விட்டுரு. 8வது விஷயம், நம்மளில் நிறையா பேருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. நமக்கு மனைவியாக வரப்போகிறவங்களும் சரி, இல்லை நமக்கு கணவனாக வரப்போகிறவங்களும் சரி, நமக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அதே போல் நம்மளும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் அதை யோசிங்க. நம்ம பண்ணுறது தப்பு, அப்போ நமக்கு வரவங்களும் இதே மாதிரி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிந்தனையை உங்களுடைய மைண்டில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையுமே நிறுத்திடுவீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த 8 விஷயம். இப்போ நான் போனஸாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம பிறந்துட்டோம், நம்ம வாழ்கிறோம், நம்ம இறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு பொழுதும் நீங்கள் இருக்காதீங்க. ஸோ இதுதான் நான் அடிஷ்னலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை இந்த பாட்டில் வர்ற மாதிரி தான் தூக்கி போட்டுருங்க. அப்படி நம்ம இருந்தோம்னா 10ஓட 1 11 நம்ம மாறிடுவோம். நம்மளை பற்றியும் நாளைக்கு என்ன பின்னாடி வரக்கூடியவங்க பேசணும் அப்படின்றத யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளாலேயும் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்க, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக இதிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நம்ம எதை நோக்கி ஓடுறோமோ அதை நம்ம செட் பண்ணிட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த இடையில வரக்கூடிய வந்துட்டு தடங்கள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாங்க. நமக்கு சரியான கோல்ஸ் செட் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி கவன சிதறல்களை ஒரு இடத்துல விட்டுட்ருக்கோம். அப்போ கோல்ஸை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி தானே நம்ம ஓடணும். நமக்கு ஒவ்வொரு டைமும் கில்ட் ஆகும்ல, என்னடா நம்ம அங்கே போகிறோம்னா போகலையே, நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு ஆஃபீஸ் போகாமல் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறோம், அப்புறம் டிராஃபிக்கில் நின்று வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நம்ம ஒரு இலக்கு இருக்குன்னா இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுக்கான எல்லா வேலைகளும். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.